ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2022ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட மேத்ஸ் கொஸ்டின் நம்பர் 142. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் வாட்டர் டேங்க் மெஷர்டு 10 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர். அதாவது 10 மீட்டர், 5 மீட்டர், 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு என்ன, வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலாக நீர் தொட்டி வந்து எப்படி இருக்கும், நம்ம வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட்டா வந்து இந்த 10 மீட்டர், அதாவது லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, நீளம், அகலம், உயரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பொதுவாக நீர் தொட்டி வந்து எப்படி இருக்கும், ஒரு கனச்செவ்வக வடிவத்தில் தான் இருக்கும். சரிங்களா? கனச்செவ்வக வடிவத்தில் இருக்கும். ஸோ அவங்க கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து கொடுத்துருக்காங்க, பிரெத்து கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கனச்செவ்வகத்துக்கான வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? வால்யூம் கண்டுபிடிக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அதே தான், லென்த்து இன்ட்டு பிரெத்து இன்ட்டு ஹைட்டு. சரிங்களா? நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். இதுதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. அப்போ கொடுத்துருக்க டேட்டா அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். லென்த்து வந்து எவ்வளோ, 10 மீட்டரு. ஹைட்டு வந்து எவ்வளோ, பிரெத்து வந்து எவ்வளோ, 5 மீட்டர். சரிங்களா? அப்புறம் ஹைட்டு வந்து 1.5 மீட்டரு. இந்த மூணுத்தையுமே அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டுங்க பாருங்கள், 10 10×5 50. சரிங்களா? 10×5 50. அதுக்கப்புறம் 50 இன்ட்டு 1.5, அதாவது 5×15 எவ்வளோ, 75. சரிங்களா? 750 வருது. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். நாங்கள் 1.5 இருக்குங்க இல்லையா, 750 வரும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 75 மீட்டர் கியூப் வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க, மீட்டர் கியூப். தமிழில் வந்து மீட்டர் கியூப்னு கூட எழுதலாம். சரிங்களா? இதோட யூனிட்டே மீட்டர் கியூப் தான். ஏன்னா இங்கே பாருங்கள், மீட்டர் மீட்டர் மீட்டர். சரிங்களா? மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் கியூப்னு வரும். சரிங்களா? ஏன்னா வால்யூம்னால யூனிட் வந்து என்னது, மீட்டர் கியூப்னு சொல்லலாம். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மீ பவர் கியூப் அப்படி போடுவாங்க. சரிங்களா? இப்படி போடலாம். அப்போது 75 மீட்டர் கியூப் தான் இந்த வால்யூம். ஓகேங்களா? ஆனால் ஆப்ஷனில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்களா, 75 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 750 லிட்டர்னு கொடுத்தாங்க. 7500 லிட்டர், 75,000 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த யூனிட்னா லிட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப்பில் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ மீட்டர் கியூப்பை லிட்டராக மாற்றணும். சரிங்களா? அப்போது ஒரு ஒரு மீட்டர் கியூப் வந்து எத்தனை லிட்டர்னு நமக்கு ஃபஸ்ட் தெரியணும். இந்த யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். ஒரு மீட்டர் கியூப் வந்து எத்தனை லிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர். சரிங்களா? அப்போது இவங்க நம்ம எத்தனை மீட்டர் கியூப் கண்டுபிடிச்சிருக்கோம், வால்யூம் வந்து 75 மீட்டர் கியூப் கண்டுபிடிச்சிருக்கோம். 75 மீட்டர் கியூப் அப்படின்னா இப்போ ஒரு மீட்டர் கியூப் 1000னா 75 மீட்டர் கியூபுக்கு 75 இன்ட்டு 1000, 75,000. சரிங்களா? 3 சைபர் போட்டுங்க, 5க்கு பக்கத்தில். 75,000 லிட்டர். ஓகேங்களா? அப்போது இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வந்து இங்கே தான் வருது, இங்கே விட முடியல. இதுதான் ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த யூனிட் தான் ரொம்ப முக்கியம். வால்யூம்னா மீட்டர் கியூப், ஆனால் அவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா லிட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மீட்டர் கியூப் வந்து லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அப்போ 75,000 லிட்டர்ன்றது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் வந்து டி. சரிங்களா? இந்த ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர், 75,000 லிட்டர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ப்ராப்ளத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.